ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, August 10, 2020 ஹிந்து எடிட்டோரியல் தான். இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோழிக்கூட்ல நடந்த ஏர் கிராஷை பத்தி நம்ம எல்லாருமே நியூஸ்ல வந்து பயங்கரமா கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் ஒரு 2 லைன்ல நான் அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ துபாயில இருந்து கிளம்பி வந்த ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் நினைக்கணும், ஏர் இண்டியா. ஓகே, ஏர் இண்டியா வந்துட்டு வந்தே பாரத் நினைக்கிறது ஒரு நேம். ஓகேங்களா. ஸோ துபாயில இருந்து வந்தது இங்கே வந்து கோழிக்கூட்ல வந்து லேண்ட் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா விபத்துக்குள்ளாயிடுச்சு. அது வந்து டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை குன்று இருக்கும் இல்லையா, இல்லைன்னா ஒரு உயரமான மலை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்ததில் வந்துட்டு விபத்துக்குள்ளாயிடுச்சு. அதில் வந்து 18க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க, இன்க்ளூடிங் அதில் வந்து 2 பைலட்டும். ஓகேவா. ஓகே, நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு கருப்பு நாள்னு சொல்லலாம், கேரளாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்குமே. அதை பற்றின எடிட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் பாருங்க, சேஃப்டி டிஃபிசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ சேஃப்டி டிஃபிசிட் அப்படின்னா, டிஃபிசிட்னா ஒரு பற்றாக்குறை. ஸோ போதுமான ஒரு சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க எங்க ஆன் கோழிக்கூட் ஏர் கிராஷ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல சரியான கவனம் இல்லை, அதனால தான் விபத்துக்குள்ளாயிடுச்சு, கோழிக்கூட்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மொத்த சிவில் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்டைட்டில் பாருங்க, the Kozhikode air crash shows that there can be no compromise on airport infrastructure அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கோழிக்கோட் ஏர் கிராஷ் அப்படிங்கிறது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க கூடாது, பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்தியிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. The tragic crash of an Air India Express Vande Bharat relief flight in Kozhikode, in which 18 people, including 2 crew members, lost their lives and many were left severely injured, is a forceful reminder that there are no acceptable risk in aviation அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியான்னு சொன்னேன்னு தெரியல ஸ்டார்டிங்கில். ஓகே, ஏர் இண்டியாவோட வந்தே பாரத் ஃப்ளைட் தான் வந்து கோழிக்கூடில் வந்து ஏர் கிராஷ் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் 2 க்ரூ மெம்பர்ஸ், அங்கே 2 பேர் வேலை பார்த்தவங்களும் மீன்ஸ் பைலட்டும் இறந்து போயிருக்காங்க. ஸோ நிறைய பேர் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏவியேஷன்ல இனிமே ஏற்றுக்கக்கூடிய ரிஸ்க் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா. Although an even bigger disaster was averted by the absence of fire in the aircraft, the crash snuffed out the lives of many returning home from Dubai after a long traumatic separation from loved ones in the pandemic னு சொல்றாங்க இல்லையா. இல்லை இந்த ஸ்னஃப்ட் அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னஃப் அவுட்ன்றது ஒரு ஃப்ரேசல். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரிஞ்சிட்டு இருக்க ஒரு ஒரு ஃப்ளேமை வந்து அணைக்கிறதையும் ஸ்னஃப் அவுட்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சு வைக்கிறது, அதையும் ஸ்னஃப் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ட்ரமாட்டிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு டிஸ்ட்ரெஸிங், ஒரு டீப்பாக டிஸ்டர்ப் ஆகுறது, அதிர்ச்சிகரமாக இருக்கிறது, அதுதான் வந்து ட்ரமாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது இதில் ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு வேர்டு இருக்கு, அவர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவிர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ நடந்துச்சு நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் ஒரு பெரிய லெவலில் நடக்க வேண்டிய ஒரு விபத்து, தீப்பிடிச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் நடக்க வேண்டிய விபத்தை வந்து நடக்காமல் கொஞ்சம் அதிர்ஷ்டவசமாக நம்ம ஒரு ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இருந்தாலும் இது நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை வந்து பறிச்சுக்கிச்சு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துபாயில் வந்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு திரும்ப முடியாமல், தங்களோட லவ்டு பார்க்க முடியாம இந்த பேண்டமிக் ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து எப்படியாவது வந்தணும்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அமைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Many Indians could not quickly return home from countries where they were employed, studying or traveling, although they separately sought flight back home since March அப்படின்றது சொல்றாங்க. The disseparate அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றோம்னா அதாவது we can't do anything in that particular situation and two it is impossible to deal with it, அதுதான் வந்து டிசப்ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் செய்ய முடியாத ஒரு திகைப்பு நிலை ப்ளஸ் ஆற்றோம்னான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு நம்பிக்கையற்ற, ஒரு தாங்க முடியாத ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், அதுதான் வந்து டிசப்ரேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி இந்தியன்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து திரும்ப முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கு போனவங்க, படிக்க போனவங்க, சும்மா ஒரு ட்ராவலுக்காக போனவங்க எல்லாருமே சிக்கிக்கிட்டாங்க இல்லையா அந்த பேண்டமிக்கில். ஸோ மார்ச்லேருந்து எப்படியாவது வந்துடணும்னு தவிச்சு ஸோ வந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணியிருக்காங்க.
For those who took that long awaited trip on August 7, it ended in disaster. There are clear pointers to the dangerous nature of flight operation at Kozhikode Airport in the midst of a strong monsoon. Even with the availability of an instrument landing system for the tabletop runway curved into undulating terrain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் டாப்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு குன்று மேலே ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டை தான் வந்துட்டு டேபிள் டாப், அந்த ரன்வே. ஓகேவா? ஸோ அந்த ஏர்போர்ட்டில் இருக்க ரன்வே அதை தான் வந்து டேபிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டுலேட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வேவியான சர்ஃபேஸ் இருக்கும்ல, வளைஞ்சு ஒரு சமமாக இல்லாமல் வேவியாக இருக்கிறத வந்துட்டு ஆண்டுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவலிங் இதெல்லாம் போன பேசேஜில் சொன்னாங்களே, அங்கங்கே தவிச்சிட்டு இருக்காங்க, மார்ச்லேருந்தே வர முடியாமல் துடிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டு இருக்க மக்களுக்கு August 7 வந்து ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண அந்த நாள் வந்துச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ அது வந்து இப்போ ஒரு டிசாஸ்டரில் முடிஞ்சிருச்சு, அது வந்து இப்போ ஒரு பெரிய டேஞ்சரில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கிளியர் பாயிண்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த கோழிக்கோடு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் மான்சூன்னால கிளைமேட் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் கூடமே அந்த டேபிள் டாப்பில் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அங்கே அந்த மலை மேலே இருக்கிறனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்கள தான் போடுவாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாலும் சில சமயம் அங்கே விபத்து ஏற்பட தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ஸ்ட்ராங் மான்சூனும் வந்து அதுக்கு நடுவில் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஈவன் வித் என்ன தான் வந்து இந்த டேபிள் டாப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு எல்லாமே இருந்த போதும் ஒரு ஸ்ட்ராங் மான்சூனில் வந்து இது மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. There are problems with visibility, a far shorter safety area at the runway end with optimal, and absence of arrestor system that could not stop and overshooting plane from falling off the edge as it happened with this aircraft அப்படின்ற சொல்கிறாங்க. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்ளம்ஸ் வித் விசிபிலிட்டிஸ்னால் அந்த கரெக்டாக அந்த தரை இறங்குறதுல வந்து கண்டிப்பாக இந்த ஒரு டேபிள் டாப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அது அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிகமாக மீன்ஸ் ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும் எப்போவுமே அதை லேண்ட் பண்ணும்போது அந்த ரன்வேல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அந்த ஏர் கிராஷ்க்கு உள்ளான அந்த விமானம் கூடவுமே இந்த மாதிரி அரஸ்டர் சிஸ்டம்னு இருக்குமா. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது, ஒரு தவறான இடத்துல லேண்ட் ஆக போகுது, இல்லை ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒரு சின்ன ஃபால்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த டைமில் அந்த ஃபாலிங் ஆஃப் த ஏஜ் அந்த டைமில் வந்து இந்த அரஸ்டர் சிஸ்டம் வந்து ஓரளவு பாதுகாத்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிடுச்சு, அதுவுமே இங்கே சரியில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Which of these factors along with the monsoon impact led to the disaster will become clear with the professional investigation அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த மாதிரி மான்சூனோட இம்பாக்ட், கிளைமேட்டோட இம்பாக்டும் வந்து இருக்குது. ஓகே, இல்லைன்னு யாருமே சொல்லலை. அதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி அரஸ்டர் சிஸ்டம் சரியில்லை, மேபி அந்த தேவையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வந்திருக்கு. சரிங்களா? மான்சூனோட சேர்த்து இந்த காரணங்களும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. The Civil Aviation Minister should make a full disclosure on the technical evidence gathered, the integrity of which will be scrutinized by safety ஆர்கனைசேஷன் வேர்ல்டு வைட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா டிஸ்க்ளோஷர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்துறது, ஒரு சீக்ரெட், ஒரு மேட்ரு நடந்திருக்கு, ஒரு உண்மையை வந்து அஃபிஷியல் வெளிப்படுத்துறது, மேட் நோன், அதை தான் வந்து டிஸ்க்ளோஷர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், இன்டிகிரிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை, ஒரு நேர்மை, தி குவாலிட்டி ஆஃப் பீங் ஹானஸ்ட், அதுதான் வந்து இன்டிகிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரூட்டனைஸ்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆராயிறது. சரிங்களா? என்னத்தைனா ஆராயிறது, எக்ஸாமைன் பண்ணுறது, க்ளோஸாக வந்து அதை வந்து எக்ஸாமைன் பண்ணி தரவான ஒரு எக்ஸாமைனை தான் வந்துட்டு ஸ்க்ரூட்டனைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விமான விபத்து நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதோட எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு ஒரு டிஸ்க்ளோஷர், அதாவது ஒரு வெளியிடணும், ஒரு உண்மை, இந்த மாதிரி எவிடன்ஸ் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறத பப்ளிக்காக வெளியிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் வேர்ல்டு வைட், எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனிமேல் இந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Apparently, anxious to project an image of normalcy, the ministry allowed the airport to restart flights in a day while the accident cause was yet to be ascertained அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பேரண்ட்லினா வெளிப்படையாக ஒரு ஆங்ஸியஸ் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த
அதுக்காக அங்கே வந்து எதையுமே ஸ்டாப் பண்ணாமல் அந்த நார்மலில் தான் நாங்கள் இருக்கோம், நார்மல்சி ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம், ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, த ஃபால்ட் இஸ் ஒன்லி வித் த மான்சூன் சொல்லி கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி முடிச்சுட்டு இந்த மாதிரி கிளைமேட்னால தான் சரியில்லை அப்படின்றத முடிச்சுட்டு அடுத்த நாளே அங்கே ஃப்ளைட்லாம் போக வர அலோவ் பண்ணிட்டாங்க. இன்னமும் வந்து இது எதனால் நடந்தது, இந்த அந்த ஆக்சிடென்ட் நடந்ததோட காஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து உறுதிப்பட நமக்கு தெரிய வரல, அவங்களும் தெரியப்படுத்தலை. அப்படி இருக்கும்போது நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. If rainy condition existed during the If rainy conditions existed during the landing, as Civilization Minister Hardeep Singh Puri has said, these may persist during the rest of the monsoon அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இஃப் இந்த மாதிரி ரைனி கண்டிஷன், இந்த கிளைமேட் சரியில்லாதனால தான் இந்த லேண்டிங்கில் இது பண்ண முடியல அப்படின்றனால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவிலைசேஷன் மினிஸ்ட்ரி ஹர்தீப் சிங் பூரி வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு. ஸோ ஓகே, அவர் சொல்கிற மாதிரியே இது ஒருவேளை அந்த கிளைமேட் சரியில்லாதனால தான் நடந்திருக்கு அப்படின்னா திரும்பவும் மழை அதே மாதிரி மான்சூன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் இப்போவே அடுத்ததுக்கு அதை மூடி முடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்லாம் விட ஆரம்பிச்சிட்டிங்களே, அப்போ இப்போ மட்டும் அந்த விபத்து நடக்காதா அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. Each flight must therefore be considered for a potential diversion to a safe airport nearby in bad weather அப்படின்றாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் சொன்னது உண்மையாகவே இருக்கட்டும், மான்சூன்னால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறதாவே இருக்கட்டும், அப்படி இருந்ததுன்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ளைட்டும் கண்டிப்பாக ஒரு பேட் வெதர், ஒரு பேட் கிளைமேட் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சேஃபான ஏர்போர்ட்டில் வந்துட்டு லேண்ட் ஆகிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Significantly, the admission by the DGCA that the key recommendation of runway extension at Kozhikode made almost a decade ago was not possible due to land acquisition issues. Although the facility could still support wide-boarded aircraft, strengthen the view that corners may have been cut on safety அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட்லி மீன்ஸ் இம்பார்ட்டன்ட்லி. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஜிசிஏ இருக்கு இல்லையா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் நினைக்கிறேன். ஓகே, சிவில் ஏவியேஷன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கோழிக்கூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர்போர்ட்டை வந்துட்டு அந்த ரன்வே இதெல்லாம் அகலப்படுத்தி கரெக்ட் பண்ணுறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு டீகேடுக்கு முன்னாடியே ஒரு முடிவெடுத்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த லேண்டை வந்து கையகப்படுத்துகிற பிரச்சனையில் வந்து அதை வந்து சரிவர செய்ய முடியாமல் அப்படியே டீலிங்கில் இருக்குது. சரிங்களா, அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி இருந்த போதும் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏர்போர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா ஒயிட் பார்டர்ட், நல்லா முடிஞ்ச அளவு பெருசு பண்ணி ஓரளவு அந்த கார்னர்ஸ் கட் எல்லா எட்ஜையுமே சரி வர தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஃபுல்லாக பண்ண முடியலனாலும் முடிஞ்ச வரை எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The instance of an Air India Express plane suffering a tail strike in the same airport last year should have led to a full assessment following upon the recommendation made after the 2010 crash in Mangaluru அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது டைல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த தரை தளத்தை வந்து இப்படி உரசி அதனால விபத்து ஏற்படும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரியான ஒரு விபத்து வந்து இதே ஏர்போர்ட்டில் லாஸ்ட் இயரும் வந்து நடந்திருக்கு. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு ஃபுல் அசஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது அது நல்லா என்ன தப்பு நடந்துச்சு, எதனால அப்படின்னு ஃபுல் எக்ஸாமைன் பண்ணியிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 மங்களூர்லையும் இதே மாதிரி ஒரு டேபிள் டாப் அங்கே வந்துட்டு ஒரு விபத்து ஏற்பட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக செத்து போயிட்டாங்க. ஸோ அதை வந்து அதுலேருந்து கிடைச்ச ரெக்கமெண்டேஷன்ஸை ஃபாலோ பண்ணி போன வருஷம் இவங்க ஏர்போர்ட்டில் கோழிக்கூட்டில் நடந்ததில் ஓரளவு ஃபுல் அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. Since the visible cause of Friday's crash was an overshoot, the runway continues to pose a threat அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த இந்த ஏர் கிராஷ், இந்த கோழிக்கூட்டில் நடந்த இந்த ஏர் கிராஷ் வந்துட்டு ஓகே, இது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டாலும் ஆனால் இந்த ரன்வே அப்படிங்கிறது கண்டிப்பாக இனிமேல் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஒரு தடவை நடந்துட்டா நம்ம எல்லாருமே கொஞ்சம் பயப்படத்தானே செய்வோம் அந்த விஷயத்தை பற்றி. அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. Bad meteorological conditions such as rain and wind and runway surface problems such as stagnation of water or rubber deposits that contribute to skid endanger passengers and crew அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட் மெட்டீரியாலஜிக்கல் கண்டிஷன் என்னென்ன மாதிரி, இந்த மாதிரி சரியான ரெயின் இருக்குது, விண்ட் காத்தடிக்குது, கிளைமேட் சரியே இல்லை, ரன்வேயில் அந்த சர்ஃபேஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், வாட்டர்லாம் தேங்கி நிற்குது, ரப்பர் டெபாசிட்ஸ், ஸோ தேவையில்லாத அந்த டெபாசிட்ஸ்லாம் ஆயிருக்கு அந்த ரன்வேயில் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அந்த பேசஞ்சருக்கும் அந்த க்ரூ அதில் வந்து வேலை செஞ்சுட்டு வர அந்த பைலட்ஸ்க்கும் வந்துட்டு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Every air safety incident diminishes India's reputation. The Kozhikode crash should lead to a fresh review of all risky airport. Transparent remedial action must be taken immediately அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு
என்ன சொல்கிறது, இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏர் சேஃப்டி இன்சிடென்ட்ஸ், அதாவது தெரியாமல் இந்த மாதிரி சேஃப்டி கரெக்டாக பண்ணியிருந்துருக்கலாம் முன்னாடியே, ஸோ அதை பண்ணாமல் விட்டனால இந்த மாதிரி சில ஏர் கிராஷ் நடக்குது பார்த்தீங்களா. இது ஒவ்வொரு தடவை என்ன தான் பண்ணுது அப்படின்னா, அந்த இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை வந்து குறைச்சிக்கிட்டே வருது. டிமினிஷ் அப்படின்னா பிகமிங் லெஸ், ஓகேவா, குறைச்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோழிக்கோட்டில் நடந்த இந்த ஏர் கிராஷ் வந்து கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவாக, அதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரிமைண்டராக இருக்கும். இந்த மாதிரி ரிஸ்கி ஏர்போர்ட்லலாம் ஏதாவது தப்பு இருக்கா சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையான ரெமடியல் ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களோ அதை வெளிப்படையாக உடனே எடுக்க வேண்டியது அவசியம். டேக்கன் இமீடியட்லி, உடனே எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே பிரில்லியன்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எல்லா வேர்ட்ஸும், விச் மீன்ஸ் எல்லா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸும் வந்து உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 3 o'clock வந்து உங்களுக்கு வந்துட்டு ஜூலை மந்தில் நம்ம வந்து நம்மளோட சேனலில் ரிவைஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. அதாவது டெய்லி நம்ம வந்து ஒரு எடிட்டோரியல் படிக்கிறோம் இல்லைங்களா, அதிலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு 10 வேர்டு வந்துடுது பார்த்தீங்களா. அந்த ஜூலை மந்தில் நம்ம பார்த்த வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக, அது 1/2 hour ஆனாலும் சரி, 20 minutesக்குள்ளே முடிஞ்சாலும் சரி, அது இன்னும் நான் வீடியோவாக எடுக்கலை. ஸோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு நாளைக்கு 3 o'clock அந்த வீடியோ வந்து வந்துடும். நீங்கள் கேட்டதுக்காக தான். நான் டெய்லி 10 வேர்ட் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைமும் இல்லை. ஸோ நான் வந்து மொத்தமாக போட்டுடுறேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சது தானே நம்ம சேனலில். ஸோ நீங்கள் பார்த்துருங்க. அப்படி உங்களுக்கு போர் அடித்தா கூட ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களுக்கு தேவையான 10 வேர்டை மட்டும் ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்காக தான் பண்ணுறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. See you brilliance. அப்புறம் நேற்று வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, குலோத்துங்கன்னு நினைக்கிறேன், சாரி இஃப் நான் தப்பாக சொன்னேன்னா, அவர் வந்துட்டு அட்வான்ஸ் இங்கிலீஷ், அதாவது இது பேசிக்கான இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் தான். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக போகலான்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அந்த 250 இங்கிலீஷ் சென்டென்சஸ் டெய்லி யூசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக, ஓகேங்களா, கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு 2 days 3 days எனக்கு டைம் தேவைப்படும். மற்றபடி நம்ம கொண்டு வந்துடலாம், சரிங்களா. கண்டிப்பாக நாளைக்கு 3 PM மறந்துடாதீங்க. டாட்டா.